அதுக்காக வந்து நான் மட்டும் இல்லை, இங்க ஒரு 10,000 20,000 பேர் இருப்பாங்க. அவ்வளவு கூட்டம் இருக்குது. எப்பவுமே வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கூட்டம் வரும். வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டத்தை என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு ஆக்டரா இவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு பொலிட்டீஷியனா என்னென்ன விஷயங்கள் பிடிச்சி சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? சார், அவர் ஆட்சிக்கு இன்னும் வரவே இல்லை. வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, நாங்க வந்து செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம், செஞ்சுட்டு தான் நாங்க செஞ்சுதான் இதை நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அந்த மாதிரி பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கும் சார். விஜய் அண்ணாமலை ஒவ்வொருத்தரும் வீட்லயும் எங்களோட அண்ணா நாங்க நினைக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சார்பாக நான் சொல்றேன், கண்டிப்பா விஜய் இந்த வாட்டி கண்டிப்பா வருவாரு. அது எந்த மாற்றமும் கிடையாது. நெருக்கடி எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி எல்லாம் பார்க்கும்போது? நெருக்கடி எல்லாம் நம்ம சாதாரண சின்ன சின்ன கட்சிகளுக்கே வருது. இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் எதிர்த்து கண்டிப்பா எதிர்ப்பு நிறைய வரும். அதை தாண்டி விஜய் கண்டிப்பா ஜெயிப்பார். 2000 விஜய் அண்ணாவுக்கே. தேங்க்யூ சார். நீங்க யூடியூப் சேனலா? ஏற்கனவே 2-3 பேர் சொல்லுங்க. நாங்க இதே ஊர் தான். குழந்தை நாளைக்கு கூட்டிட்டு வர முடியாதுல்ல, அதனால இன்னைக்கே வந்து சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு நாங்க வந்து அப்படியா? அவங்க கேட்டாங்களா இன்னைக்கு வரணுங்க? அவன் கேட்பான், அவனை சொல்லுங்களே பாக்கலாம். சொல்லுதாங்க யாரு அது? எதுக்கு வந்தீங்க? டிவிக்கு உங்க விஜய் நான் வரேன் அப்படிமா அடிக்கடி சொல்லிட்டே இருந்தான். இப்போ ஃபிளெக்ஸ் பார்த்துட்டு விஜய்ங்கிறான். என்ன விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்? அவருக்காக தான் நாங்க சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா 26ல அவர் வந்தாருன்னா கொஞ்சம் இளைஞர்களுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாருங்க. நம்ம ஆட்சியில் அவர் வரட்டுமே, எத்தனை நாளைக்கு தான் இவங்களாவே இருக்க முடியும், அவங்களும் கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்க்கலாமே. நெருக்கடி வரத்தாங்க செய்யும், வராம இருக்குமா? சாதாரணமா நம்ம வீட்லயே எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அதை ஃபேஸ் பண்ணி தானே வரணும். முதலமைச்சர் ஆகணும்னா எவ்வளவோ பிரச்சனை வரும், அதை ஃபேஸ் பண்ணி வருவாரு. பெண்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. அதான் என்ன ரீசன்? ஏன்னா அவரை நாங்க சினிமாவில் பார்த்து ரொம்ப இதாயிட்டோம். சரி, அவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இதுதான். 2026 என்ன எதிர்பார்க்க? கண்டிப்பா டிவிக்கே தான், அதுல எந்த மாற்றம் இல்லை.